திருவண்ணாமலையில் மண் சரிவால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் குரு தண்டபாணி. வணக்கம் குரு தண்டபாணி, என்ன கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்? முழு விவரங்கள். திருவண்ணாமலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருவண்ணாமலை வஉசி நகர் 16வது தெருவில் அண்ணாமலையார் மலையின் மீது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரு 7 நபர்கள் மண்ணில் புதையுண்டு இறந்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அது அபாயகரமாக உள்ள அந்த வீட்டில் இருப்பவர்களை வேறு இடத்திற்கு மாவட்ட நிர்வாகம் மாற்ற முடிவெடுத்து திருவண்ணாமலை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் ஒரு தற்காலிக இடத்தினை ஏற்பாடு செய்து அங்கு அவர்களுக்கு தற்காலிக ஒரு இரும்பு ஷீட்டில் அமைக்கப்பட்ட வீடுகளை அமைத்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டனார்கள். இந்நிலையில் அந்த பகுதியில் கட்டப்பட்ட வீடுகளில் பாதுகாப்பற்ற தன்மை சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் நிலவுவதாகும். குறிப்பாக அந்த பலத்த காற்று அடிக்கும் போது இரும்பினால் போடப்பட்ட அந்த மேற்கூரைகள் அனைத்தும் பறக்கும் ஒரு நிலை உருவாகி உள்ளதாகவும், மேலும் அந்த பகுதியில் உள்ள காடுகளில் இருந்து பாம்புகள் விஷப்பூச்சிகள் அனைத்தும் தங்கள் வீட்டு பகுதிகளில் இருந்து உலாவுவதாகவும், ஆகவே எங்களுக்கு நிரந்தரமாக அந்த இடத்தில் பட்டா வழங்கி நிரந்தர வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட 20 வீடுகளைச் சேர்ந்த நபர்கள் முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார்கள். குறிப்பாக தங்களுக்கு இந்த அரசு கொடுத்த தற்காலிக இடத்திலும் இருக்க முடியவில்லை என்றும், தங்களுக்கு சொந்தமாக உள்ள மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் செல்ல முடியாத நிலையில் தாங்கள் தவிப்பதாகவும், ஆகவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஒரு முடிவெடுத்து தற்போது தங்களுக்கு வழங்கியுள்ள தற்காலிக இடத்தில் நிரந்தரமாக வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. மேலும் இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். சர்வ வீடுலேருந்து நாங்கள் பேசுகிறோம் சார். 20 வீடு பாதிப்பட்டது. நாங்கள் எங்களுக்கு தற்சமயம் போயிட்டு ஒரு தகர சீட் மாதிரி போட்டு இட்டுன்னு போயிட்டு ஏவல் சரகு விட்டாப்புல எங்களை. இப்போ விட்டதுக்கு பிறகு காற்று மழையால் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் பாதிப்பட்டு குழந்தை குட்டிங்களோட முடியாதவங்க முடிஞ்சவங்க ஸ்கூல் பிள்ளைங்களாம் வச்சு ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுறோம். எங்களுக்கு இப்போ அங்கே தற்சமயம் தான் விட்டுருக்காங்களே கொஞ்சம், எங்களுக்கு நிரந்தரமாக விடலை. அது எங்களுக்கு இப்போ பாதுகாப்பு எங்களுக்கு வேணும். நாங்கள் பின்னாடி காற்று அடிக்கும் போது மழை சரிதா கல் சரிதா இல்லை என்ன சரிதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எங்களுக்கு இருக்கிற இடத்துல எங்களுக்கு பட்டா பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக வீடு விடணும் எங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் இப்போ அங்கே வெளியில் குழந்தைங்க தனியாக விட முடியல. பாம்பு பூச்சி பல்லின்னு அது மாதிரி வருது. ஃபுல்லாக சுற்றி வரி மழையாக இருக்குது. எங்களால் அதில் இருக்க முடியல. இங்கே தான் நாங்கள் கஷ்டப்பட்டுன்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு நாங்கள் கஷ்டம் தான் படுறோமே. நாங்கள் பயத்தோடு தான் இருக்குமே. நாங்கள் சீட்லாம் ஃபுல்லாக தூக்குது. அதாவது சீட்டு தூக்குதா இல்லை பின்னாடி இருக்கிற பாறாங்கல் வருதான்னு எங்களுக்கு அது தெரியல. எங்களுக்கு நைட்டில் தூங்க முடிய மாட்டுது. காற்றை தூக்கி போடுது. எல்லாருமே குழந்தை குட்டியாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாம் உடம்பு சரியில்லாதவங்க வயசானவங்களா இருக்கிறோம். ஓடணும்னா கூட எங்களால் ஓட முடியாது. இங்கே தான் நாங்கள் பயந்துன்னு பார்த்தா இப்போ போன இடமே எங்களுக்கு அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நாங்கள் இருக்கிற இடத்த எங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஆக்கி எங்களுக்கு ஒரு பட்டா போட்டு நீங்கள் கொடுக்கணும்.